வாழ்க்கையில ஏசு இன்ன காரியங்களை செஞ்சிருக்கிறார். இப்போ அவங்க கர்த்தருக்காக எவ்வளவா செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். சொல்லுங்க பிரதர், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் எஸ்ஐகே தீமோத்தேயு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பக்கத்தில் நாங்கள் குடியிருக்கிறோம். என் குடும்பத்தில் என்னோட கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அப்பா அம்மா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. சிறு வயதிலேருந்து ஒரு பக்தியான குடும்பத்தில் தான் வளர்க்கப்பட்டேன். நாளுக்கு நாள் வளரும்போது வாலிப பிறையா வரும்போது வேட்டை நண்பர்களோடு சேர்ந்து பாவத்துக்கு அடிமையாக வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி, சந்தோஷம், சமாதானம் போயிடுச்சு. ஸ்கூல் படிப்பை முடித்தேன், கல்லூரி அந்த படிப்பை முடித்தேன். பாவம் என்னை விட்டு விலகின மாதிரி தெரில. விளையாட்டாக செய்ய ஆரம்பித்த பாவத்தை விடணும்னு நினைக்கும் போது விட முடியலை. அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தினால ரொம்ப கட்டப்பட்டிருந்தேன். இந்த நிலைமையில் இயேசுவுக்கும் எனக்கு இருந்த உறவு சுத்தமாக துண்டிக்கப்பட்டுடுச்சு. ரட்சிப்பை முழுவதுமாக இழந்து போயிட்டேன். வீட்டில் பார்க்கும்போது நல்ல பல மாறி இருப்பேன். வெளியில் போகும்போது கல்லூரியில் வெளியில் இருக்கிற இடத்துல பார்க்கும்போது பாவமான வாழ்க்கை, உலகத்தோட ஒத்த தரித்து கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நாள் இப்படியே நம்ம போய் கொண்டிருந்தோம்னா நம்ம மோட்சத்துக்கு போக முடியாதே, பரலோகத்துக்கு போக முடியாதே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தாக்கம். நீ எல்லாம் மோட்சத்துக்கு போக முடியுமா, பரலோகத்துக்கு போக முடியுமா, இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறியே, பாவியாக இருக்கிறியே, சர்ச்சுக்கு போகிற ஏசப்பா பிள்ளை மாதிரி நடந்து கொள்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி என்னையே பாதிக்க ஆரம்பிச்சிது. ஒரு தாழ்வு மனப்பான என்னையே பாதிக்க ஆரம்பிச்சது. இயேசுவுக்கும் எனக்கும் சுத்தமாக தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் பிரதர், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த சூழ்நிலையிலேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க? யார் உங்களை விடுதலை ஆக்கினாங்க? நான் தனிமையில் இருக்கும்போதே தாழ்வு மனப்பான்மை எனக்குள்ளே அப்படியே மேலோங்க ஆரம்பிச்சிது. அந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். ஏசப்பா, இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேனே, என்னை நீங்கள் நேசிக்கிறீங்களா ஏசப்பா, உங்களுடைய அன்பு எனக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் தனிமையில் போய் கேட்கும்போது ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தை, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன், இவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்கிற அப்படின்றதுக்கு அடையாளம் நான் உன்னை நேசிக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவனுடைய அன்பை அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் என்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு முழுவதுமாக இயேசுக்கு திரும்பவுமாக வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அந்த நேரத்தில் எந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை அவ்வளோ நாட்கள் இழந்திருந்தனோ அதே ரட்சிப்பின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த நாளில் ஏசப்பா எனக்கு கொடுத்தாரு. சரிங்க பிரதர், அப்போ சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு. இழந்து போன சந்தோஷம் ஏசப்பா திரும்ப தந்துட்டார். இப்போ நீங்கள் ஏசப்பாக்காக என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க பிரதர்? அந்த நேரத்தில் ஏசப்பா என் கூட பேசினாங்க. இவ்வளோ நாள் நீ உயிரோடு இருக்கிறது என்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க. அப்போ ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்திட்டீங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டிங்க, என்ன ஊழியம் செய்கிறது எனக்கு தெரியலை, நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது இயேசு வெடிக்கிறார் ஊழியத்தோடு இணைந்து 2 வருஷம் எழுப்புதல் மிஷினரியாக ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஊழியத்தோடைய ஒழுங்குமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது, 2 வருஷம் கையில் பணம் யூஸ் பண்ணக்கூடாது, லேப்டாப், இன்டர்நெட் நியூஸ் பேப்பர் சம்மந்தப்பட்ட எதுவுமே 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. எங்களுடைய சுய விருப்பங்களை நாங்கள் 2 வருஷம் நிறைவேற்றிக்கொள்ள முடியாது. ஊழியத்தில் என்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்களோ, ஊழியத்தில் என்ன ஆகாரம் கொடுக்குறாங்களோ அதுதான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். 2 வருஷம் நாங்கள் வீட்டுக்கு போக முடியாது. மாதத்தில் ஒரு டைம் 10 நிமிஷம் மாத்திரம் தான் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பேச முடியும். 6 மாதத்தில் ஒரு தடவை தான் எங்கள் பேரண்ட்ஸும் எங்களை வந்து பார்க்க முடியும். 2 வருஷம் எவ்வளோ ஏஜ் ஆனாலும் திருமணத்துக்கு அலவுட் கிடையாது. இப்படிப்பட்ட ஒழுங்கு முறைகளுக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஊழியத்தில் அர்ப்பணித்து அதில் இணைந்து ஊழியம் செய்யும்போது இது முன்னாடி உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோமோ அதை காட்டிலும் ஆண்டவர் இன்னைக்கு மகிமையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறாரு. எந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் முடங்கி போய் உலகத்தோட ஒத்த வருஷம் தரித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோனோ அந்த பாவத்தை மேற்கொண்டு அதில் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் எந்த பாவத்தில் நான் கட்டப்பட்டிருந்தோனோ அப்படிப்பட்ட பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு அவங்களை சந்தித்து ஆலோசனை கொடுத்து அவங்களுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்ந்து கொண்ட வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. முன்னாடி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மறுபடியும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் என்னை கொண்டு மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்த வருகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே பிரதர், சூப்பர் பிரதர். சரி, நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இவ்வளோ கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குதுன்னு சொன்னீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேதனையாக இருக்கா இல்லை சாதனையாக இருக்கா? அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெருசாகவே தெரியலை. இப்போ கையில் பணம் இல்லை, காசு இல்லை,
மொபைல் ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்த நிம்மதி, ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானம் என் கூட இருக்குது. அது ஒரு பெரிய பொருட்டாவே தெரியல. கையில் மொபைல் இல்லையே, காசு இல்லையேன்னு சொல்லி பெரிய பொருட்டாவே தெரியலை. இயேசு என் கூட இருக்கிறார், அதுதான் பெருசாக தெரியுது. சூப்பர் பிரதர், சூப்பர் பிரதர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.